இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவாக இருக்கட்டும், காது குத்து விழாவாக இருக்கட்டும், கோவில் விழாவாக இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்தையுமே அவர் தான் இருந்திருக்காரு. சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஏறாத இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வலியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எதிர்த்த வீட்டில் ஜன்னல லேசா பாட்டு கேட்கும், ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரனை கதவை டொக் டொக் 2 தட்டு, என்ன பண்ணுவேன், லேசை ஓப்பன் பண்ணி விடுங்கண்ணே, புண்ணியமாக போ, இந்த கதவை கொஞ்சம் திறங்கனேன்டுவேன். அப்படியே காற்று வந்து மேலே அடித்த மாதிரி அவருடைய வரிகள், அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம். அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா, பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும். டேய் டேய் கவலைப்படாத கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் சரியாகும், சரியா வாங்கடா வாங்க, நல்லா இருப்பேங்கடா, எல்லாம் சரியா, வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும். அது மறுநாள் காலை எழுந்திரிச்சு ஒரு தைரியமாக ஓடுவோம்.